இந்த காதல் கொண்டேன் அப்படின்னு ஒரு கதை அண்ணன் சொன்னா நீங்க என்கிட்ட கேட்குறீங்களான்னு இவங்க தான் காதல் கொண்டேன் கதை என்கிட்ட நரேட் பண்ணவங்க. செல்வராகவன் சொல்லலை. ஓ! அப்போ நீ என்னமோ டாக்டருக்கு படிக்கிறத விட்டுட்டு கதை எழுதுறியான்னு கேட்டேன் நான். ஆ. இல்லைப்பா உங்ககிட்ட சொல்ல பயப்படுறான், அதனால நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் கேட்டு நல்லா இருந்தது. பட் இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் படமாக எடுக்கணும். யார் டைரக்ட் பண்ணுறது? செல்வா பண்ணணுங்கிறாங்க. இப்போது அவர் யார்கிட்டயும் ஒர்க் பண்ணல. அப்போவே அது 4 crores பட்ஜெட் அன்னைக்கே. ஐ திங்க் 2002. ஓ! ஹியூஜ். ஏம்மா அவன் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலையே, இவ்வளோ பெரிய பட்ஜெட் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறதுன்னு கேட்குறேன். இப்போ தான் இந்த அயன் லேடி வாயை திறக்கிறாங்க இவங்க. ஆ. இப்போ உங்களுக்கு கடனே இல்லையா? இருக்கு. எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்கு? இந்த படம் எடுக்க எவ்வளோ கடன் வாங்கணும்? இதுக்கு இவ்வளோ வாங்கணும். வாங்குங்க. உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் கடன் வாங்காமல் யார் வாங்குறது? இன்னைக்கு அவர் ஒரு பெரிய டைரக்டர். அவ்வளோதான். ஆஹா! அயன் லேடி வந்து எப்போ பேசணுமோ அப்போ மட்டும்தான் பேசுவாங்க போல. அந்த மொமெண்ட் அங்கே கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. ஆமாம். சூப்பர். ஸோ அம்மா உங்களுக்கு சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை உங்கள் பசங்க மேலே? இப்போ ஒரு பக்கம் அவர் சொல்கிறாரு, உங்கள் மகன் சொல்கிறாரு, பரவாயில்ல நான் ஒரு விஷயம் செய்கிறேன், எனக்காக நீங்கள் அந்த உதவி செய்யுங்க, கடன் வாங்கினாலும் பரவாயில்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ உங்கள் மகள் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபீஸ் கட்டுங்க, நான் டாக்டர் ஆகிடுவோம்மா. அந்த ஒரு நம்பிக்கை எவ்வளோ முக்கியம் தன்னுடைய குழந்தைகள் மேலே வைக்கிறது ஒரு தாயா? அது எனக்கு அவங்க படிக்க போகும்போது எனக்கு அவங்க மேலே பெரிய நம்பிக்கை. என் குழந்தைங்க படித்து முன்னேறி வந்துடுவாங்கங்கிறது அதை விட பெரிய நம்பிக்கை. நான் அவங்கள பற்றி எதுவும் தப்பாக நினைக்காம அவங்க வளர்ந்து வரணும். அவங்க கரெக்டாக எனக்கு ஆசை இருந்தது அவங்க டாக்டர் ஆகணும்னு சொல்லி படிக்கும்போது. அப்போ அவங்க ராமச்சந்திராவில் கேட்டாருங்கம்மா அவங்க பிள்ளை டாக்டர் ஆகிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வச்சு படிக்க வைக்கணும் எந்த பெற்றோராக இருந்தாலும். ஆஹா ஆஹா! பிள்ளைங்க மேலே பிளைண்டாக ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு படிக்க மட்டும் வச்சுட்டோம், இவ்வளோ தூரம் அவங்க ஷைன் ஆகிட்டாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னேன். மம்மிக்கு டேடிக்கும் நடுவில் வந்து நின்றுட்டு நீங்கள் வந்து அவங்கள ஒரு டைட் ஹக் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்குற எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எஸ், ஆஸ் அ டாக்டராக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நிறைய நம்ம சினிமா சார்ந்த அந்த விஷயம்லாம் பேசிட்டோம். ஒரு டாக்டராக உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய உடலை பற்றி சொல்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு காலகட்டத்தில் வந்து அது நிறைய ஒரு டேபு டாப்பிக்காக பார்ப்பாங்க. நிறைய விஷயங்கள் பேச மாட்டாங்க, வெளிப்படையாக பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க. இப்போ என்னென்ன விஷயங்கள் வந்து மாறி இருக்குது, எதில் இன்னும் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆக வேண்டியது இருக்குது? விமன் இப்போ இருக்க விமன் வந்து தே ஆர் ஆல்ரெடி வெரி வெல் அவேர் அண்ட் ப்ரிப்பேர்ட். அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்குது, நிறைய தெளிவே இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனும் அப்படி முன்னாடி மாதிரி டாக்டர்கிட்ட போனால் தான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ன்றது கிடையாது. ஸோ எல்லாத்த பற்றியுமே ஒரு புரிதல் எல்லா விமென்க்குமே இப்போ முன்னாடி விட ஜாஸ்தி இருக்குது. டயட் இல்லை, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கட்டும், அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இப்போ மெடிக்கல் விஷயங்களில் எல்லாத்துலேயுமே அவேர்னஸ் இருக்குது. இதுக்கு மேலே புரிதல் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான் அகெயின்